திடீர்னு யாருன்னா காணாம போவாங்க? ஏன்? போவாங்களே. எப்படி? போன வாரம் எனக்கு ஒரு ரூ. 1000 கடன் குடுத்தல்ல. ஆமா. அத நீ என்கிட்ட திருப்பி கேளு. 1 வாரத்துக்கு நீ என்ன பார்க்க முடியாது. சரி முறைக்காத. கதைய சொல்லு. அக்டோபர் 8, 2009 அமெரிக்கால இருக்க ஒக்லஹாமான்ற இடத்துல 44 வயசான பாபி டேல் ஜேமிசன், அவருடைய வைஃப் 40 வயசான ஷெர்லின் லைன் ஜேம்சன், இவங்களுடைய 6 வயது பெண் குழந்தையான மேடிசன் ஸ்டோம்வே ஸ்டார் 3 பேரும் திடீர்னு காணாம போயிருக்காங்க. ஜேமிசன் ஃபேமிலி காணாம போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயம் ரொம்ப வியர்டாவும் சஸ்பென்ஸாவும் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜேமிசன் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்றத பத்தியும் இந்த கேஸோட இன்ட்ரெஸ்டிங்கான தியரி பத்தியும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். நான் தான் முகில் ராஜ். வெல்கம் டு முகிஸ் ட்விஸ்ட். ஜேமிசன் ஃபேமிலி சவுத் ஈஸ்ட் ஒக்லஹாமால ஒரு 40 ஏக்கர் இடம் வாங்கலாம்னு டிசைட் பண்றாங்க. அப்போ அவங்க அங்க டெம்பரரியா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல தங்குறாங்க. அப்படி இவங்க வாங்கியிருந்த அந்த லேண்ட்ல சுத்தியும் ஒரு ஃபேமிலி கூட அங்க பக்கத்துல இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விட்னஸ் அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த இஸ்ரேல் பியூச்சாம் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சரி 8 நாள் கழிச்சு அக்டோபர் 16 ஒக்லஹாமால இருக்க ஃபாரஸ்ட்ல ஹண்டர்ஸ், இந்த வேட்டைக்கு போவாங்க இல்லையா, அவங்கலாம் ஒரு ட்ரக் சஸ்பீஷியஸ் தான் ரொம்ப நாளாவே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஷெரீஃப் கிட்டே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட காரெல்லாம் பார்க்கிங் நிப்பாட்டினா ப்ராப்பரா விண்டோ ஸ்கிரீன்ல லாக் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு வெளியே வருவோம் இல்லையா, கரெக்டா அந்த மாதிரி அந்த ட்ரக்கும் நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த ட்ரக்குள்ளார பாபி ஜேமிசனோட வேலட், ஷெர்லினோட பர்ஸ், $35,000 இந்தியன் ருபீஸ்க்கு 27 லட்சம் கேஷ் இருந்திருக்கு. அப்புறம் பாபி ஜேமிசனோட செல்போன், அவங்க காணாம போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எடுக்கப்பட்ட மேடிசனோட சஸ்பீஷியஸான போட்டோவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரக்ல ஜேமிசனோட பெட் டாக் 8 நாள் சாப்பிடாம உயிரோட இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஷெரீஃப் என்ன சந்தேகப்படுறாருன்னா, கண்டிப்பா ஜேமிசன் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச இல்ல ஜேமிசன் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களால தான் இவங்களுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சந்தேகப்படுறாரு. ஏன்னா அந்த ட்ரக்ல இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கடத்திட்டு போன மாதிரி எந்த ஸ்கிராச்சஸும் எந்த டேமேஜஸும் ட்ரக்ல இல்ல. அதுக்கப்புறம் அந்த கார்ல ரோட் மேப் பார்க்கறதுக்கு ஜிபிஎஸ் இருந்திருக்கு. அந்த ஜிபிஎஸ்ல லாஸ்டா அந்த டெஸ்டினேஷனை செக் பண்ணி பார்க்கறாங்க போலீஸ். அந்த ஸ்பாட்ல ஒரு 4-5 பேர் நடந்து போன மாதிரி அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸும் அங்க லோக்கல்ல இருந்த ஒரு 300 பேரும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டை டீப்பா சர்ச் பண்றாங்க. ஆனா அங்க ஃபுட் பிரிண்ட்ஸை தவிர வேற எந்த எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் கரெக்டா 5 வருஷம் கழிச்சு நவம்பர் 16, 2013 அதே ஃபாரஸ்ட்ல அங்க ஹண்டிங் போயிருந்தவங்க ஒரு துணியில சுத்தி இருந்த மாதிரி இருக்கு. கிட்ட போய் அது என்ன ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக். பிகாஸ் அதுல இருந்தது 2 பெரியவங்களோட எலும்பு கூடு, ஒரு சின்ன குழந்தையோட எலும்பு கூடு. அது மட்டும் இல்லாம அந்த எலும்பு கூடு பக்கத்திலே 2 ஷூ, ஒரு கிழிஞ்சு போன ஜீன்ஸ் பீஸ், அப்புறம் ஹியூமன் டீத், மனுஷங்களோட பல்லு, கேட்டர்ட் போன்ஸ், சின்ன சின்னதா செதறி கிடக்கிற எலும்பு துண்டு, இதெல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. அந்த எலும்பு கூடுகள்லாம் எக்ஸாமின் பண்ணதுல அது ஜேமிசன் ஃபேமிலியோட எலும்பு கூடு தான் தெரிய வருது. ஆல்சோ ஜேமிசனோட பிரீஃப் கேஸும் ஷெர்லி ஜேமிசன் லைசன்ஸ் பண்ணி வச்சிருந்த கன்னும் மிஸ் ஆயிருந்திருக்கு. அது ஜேமிசனோட வீட்லயும் ஜேமிசன் தங்கி இருந்த கண்டெய்னர்லயும் தேடி பார்த்த கூட அது கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் 2009 ஜேமிசன் ஃபேமிலியோட சிசிடிவியை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை இந்த டைம் எடுத்து இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்றாங்க. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாபி ஜேமிசனும் ஷெர்லின் ஜேமிசனும் ரொம்ப வியர்டாவே நடந்துக்கிட்டாங்க. அந்த காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நைட் அவங்க திங்ஸ் எல்லாம் அந்த ட்ரக்ல லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த திங்ஸ் எல்லாம் அந்த ட்ரக்ல லோட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ அந்த 1 hour 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசி இருந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆல்சோ அந்த எலும்பு கூடுல எக்ஸாமின் பண்ண டாக்டரால காஸ் ஆஃப் டெத், இறப்புக்கான காரணம் தெரியலன்னு டெத் சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஜேமிசன் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு நாம கண்டுபிடிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? தேரி நம்பர் 1, ஹைப்போதெர்மியா. அப்போ ஜேமிசன் ஃபேமிலி மிஸ் ஆயிருந்த ஃபாரஸ்ட் பக்கத்துல இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேமிசன் ஃபேமிலி இங்க மிஸ் ஆன டைம்ல பயங்கர குளிர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குளிரோட சேர்த்து மழையும் பெஞ்சிருக்கு. சோ அதனால காட்டுக்குள்ள 4 கிலோமீட்டர் போயிருந்த ஜேமிசன் ஃபேமிலி குளிர் ரொம்ப அதிகமாகி திரும்பி வர முடியாதால ஹைப்போதெர்மியாவால இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் அந்த டைம்ல இருந்த வெதரை போட்டு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அன்னைக்கு குளிர் அதிகமா இருந்திருக்கு. பட் ஒரு ஆள் ஹைப்போதெர்மியாவால பாதிக்கப்பட்டு இறந்து போற அளவுக்கு அதிகமா இல்ல. சோ போலீஸ் இந்த தேரியை நம்ப மறுக்கிறாங்க. தேரி நம்பர் 2, மர்டர் அண்ட் சூசைட். இந்த தேரி படி பார்த்தா பாபி ஜேமிசன் கார்ல ஒரு 11 பக்கத்துக்கு பாபி ஜேமிசனோட வைஃப் ஷெர்லின் எழுதின ஹேட் லெட்டர் கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர்ல ஷெர்லின் அவருடைய ஹஸ்பண்டான பாபி ஜேமிசனை பத்தி ரொம்ப தரக்குறைவா எழுதியிருந்தாங்க. ஆல்சோ ஷெர்லின் பைபோலார் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க ப்ராப்பரா மெடிசன் எடுத்துக்கிறது இல்ல. சோ ஷெர்லின் பிளான் பண்ணி பாபி ஜேமிசனை ஃபாரஸ்ட் கூட்டிட்டு வந்து அவரை சுட்டு கொண்டுட்டு அவங்களோட குழந்தையான ஜேமிசனையும் கொண்டுட்டு
அவங்களும் சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க அப்படின்னு இந்த தியரி நம்புறவங்க சொல்றாங்க. ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரியே ஷெர்லினோட ஸ்கல் மண்டவோட்ல ஒரு புல்லட் ஹோல் மாதிரி ஒரு ஹோல் இருந்திருக்கு. ஆல்சோ இந்த தியரியை ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி அந்த 6 வயது பெண் குழந்தையான மேடிசன் ரொம்ப பயத்தோட கையை கட்டிட்டு யாரையோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஷெர்லினோட மென்டல் இல்னஸால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு இந்த தியரி நம்புறவங்க சொல்றாங்க. பட் ஷெர்லினோட அம்மா இந்த தியரியை மறுக்கிறாங்க. தியரி நம்பர் 3, மர்டர். 2009 ஏப்ரல், அதாவது ஜேமிசன் ஃபேமிலி காணாம போறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பாபி ஜேமிசன் அவங்க அப்பா பாப் டேனி ஜேமிசன் மேல கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த பெட்டிஷன்ல சொத்து பிரச்சனையால என்னையும் என் ஃபேமிலி கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நவம்பர் 1, 2008 என்ன காரால அடிச்சு கொல்ல பார்த்தாரு. எங்க அப்பாவுக்கு சட்டத்து மேலாம் பயம் கிடையாது. ஆல்சோ ஒரு ப்ராஸ்டிடியூஷன்லயும் ட்ரக் டீலிங்லயும் நிறைய மாஃபியா கேங் கூடயும் தொடர்புல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாரு. பட் ஆனா இதுக்கெல்லாம் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனால கோர்ட் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ பாபி ஜேமிஸோட அங்கிள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் அண்ணன் கோவக்கார முரடன் தான், அதுக்காக கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டான். அது மட்டும் இல்லாம இவங்க காணாம போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். ஆல்சோ 2009 என் அண்ணன் இறந்தும் போயிட்டான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. தியரி நம்பர் 4, மர்டர்டு பை கல்ட். ஷெர்லின் மதர் டோனி கொக்கோட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷெர்லின் கண்டிப்பா சவுத் ஈஸ்ட் ஒக்லஹாமால இருக்க ஒரு கல்ட் கும்பலால தான் நரபலி கொடுக்கப்பட்டிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்ட் அப்படின்னா காத்துக்கருப்பு. வெறும் கனவா போனாலும் இந்த காத்துக்கருப்பு இல்ல, ரியலாவே ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், பிளாக் மேஜிக், சூனியம் வைக்கிறது, சடங்குகள் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் குரூப்பா இருப்பாங்க. இவங்கள தான் கல்ட் கும்பல்னு சொல்லுவாங்க. ஆல்சோ இந்த கல்ட் கும்பலோட ஹிட் லிஸ்ட்ல என்னோட பொண்ணு ஷெர்லினோட பேரு இருக்கு. இதை சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லாதனால நான் இதை நம்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேரிக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமா ஷெர்லினோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நிக்கி ஷெனால்டுக்கு ஒரு அனானமஸ் விமன் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. அந்த போன் கால்ல ஷெர்லின் ஒரு கல்ட் கும்பலால தான் கொல்லப்பட்டிருக்கா, நான் சொல்ற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அதுல காணாம போனவங்களோட லிஸ்ட்ல ஷெர்லினோட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஜேமிசன் ஃபேமிலி வீட்ல விச் பைபிளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தடவை ஜேமிசன் சர்ச்சுக்கு வந்து ஃபாதர் கிட்ட தனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கும்படி கேட்டிருக்கான். சர்ச் ஃபாதர் ஏன்னு கேட்டதுக்கு, நான் சாட்டானிக் பைபிள் வாங்கி அந்த பைபிளை படிச்சுட்டேன், என்னை சுத்தி நிறைய பேய்களாவும் ஆவிங்களாவும் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன், சோ எனக்கு நீங்க பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர் கிட்ட கேட்டிருக்காரு பாபி ஜேமிசன். ஆல்சோ ஷெர்லினோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் என் பொண்ணு கார்ல நல்லா தான் சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு மலையை கிராஸ் பண்ணதும் என் பொண்ணு கெட் அவுட் ஆஃப் மை கார், நானும் கார்ல இருந்து இறங்கிட்டேன், அப்போ அவ என்ன பாதி வழியிலேயே அந்த மலை பகுதியிலே என்னை தனியா விட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிட்டா. ஆல்சோ இந்த தியரி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி ஜேமிசன் வீட்ல இருந்து எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாபி ஜேமிசனும் ஷெர்லினும் ரொம்ப வியர்டா ஒரு ஜாம்பி மாரி நடந்துட்டு இருப்பாங்க. ஆல்சோ பாபி ஜேமிசன் அவங்க வீட்ல 2 பேய் இருக்கிறதா அக்கம் பக்கத்துல சொல்லியிருக்காரு. மறுபடியும் பாபி ஜேமிசன் சர்ச் ஃபாதருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷல் புல்லட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்பெஷல் புல்லட்ஸ்னா அந்த காலத்துல சர்ச்ல ஆவிங்களை சுடுறதுக்காக இருக்கிற ஒரு புல்லட். அதுக்கப்புறம் ரொம்ப சத்தமா அந்த போன் காலை கத்திட்டு அந்த போனை கட் பண்ணியிருக்காரு பாபி ஜேமிசன். தியரி நம்பர் 5, ட்ரக் இன்வால்வ்டு. இந்த தியரி படி பார்த்தா ஜேமிசன் ஃபேமிலி ட்ரக் டீலிங்ல ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆல்சோ பாபி ஜேமிசனும் ஷெர்லினும் எந்த வேலைக்கும் போறது இல்ல, சோ ட்ரக் டீலிங்ல இருந்தா அவங்களுக்கு இன்கம் வந்திருக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அமெரிக்கால சவுத் ஈஸ்ட் ஒக்லஹாமான்றது ட்ரக் டீலிங்க்கு பேர் போன இடம். அது மட்டும் இல்லாம இந்த தியரியை வலு சேர்க்கிற விதமா அவங்க கார்ல $35,000 இந்தியன் ருபீஸ்க்கு 27 லட்சம் அந்த கார்ல ஒரு பேக்ல இருந்திருக்கு. சோ ட்ரக் டீலிங் பண்றதுக்காக தான் அவங்க அவ்வளவு பணம் எடுத்துட்டு அங்க போயிருக்காங்கன்னு இந்த தியரி நம்புறவங்க சொல்றாங்க. அங்க ட்ரக் டீலிங்ல ஏற்பட்ட பிரச்சனையால தான் ஜேமிசன் ஃபேமிலி கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த தேரி படி பார்த்தா அந்த $35,000 ஏன் அங்கேயே இருந்துச்சு? ஆல்சோ ட்ரக் டீலிங் பண்ண போன இடத்துக்கு 6 வயசு குழந்தை எதுக்கு? ஆல்சோ அவங்க அப்படி ட்ரக் டீலிங் பண்ற மாஃபியா கும்பலா இருந்தா 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரையும் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. ஃபைனலி இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துல தான் வந்து நிக்குது. தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. இந்த 5 தேரியில நீங்க இந்த தேரியை சூஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. We will meet another interesting video. பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.